ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆடுங்கள்லாம் அடை தீவனம் சாப்பிட்டுட்டு மேய்ச்சலுக்கு போயிட்டாங்க. 4 மணிக்கெலாம் போயிட்டானுங்க. அன்றைக்கி நம்ம வந்து அடை தீவனம் ஊற வச்ச குண்டானெலாம் இன்னும் எடுத்து போடல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் குண்டானெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அப்படியே இருக்குது. சின்னது திங்காதமாக ஓடிட்டானுங்க. மானம் வந்து மப்பு போட்டு இருந்துச்சு, மழையும் ஒன்று தூரிட்டு இருந்துச்சு. அதனால் இவங்க வந்து மேய்ச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஓட்டிகிட்டு போயிட்டாங்க. அதனால் அடியில் லவ அப்படி அப்படியே இருக்குது. வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் திங்கிட்டோம். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம உள்ளார போட்டுக்கலாம். ஒருத்தவங்க கமெண்டில் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் அடை தீவனம் வைக்கிற ட்ரே ஒன்று வாங்கிக்கோங்கக்கா, நீங்கள் தீவனம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படி சொல்லியிருந்தாங்க. உண்மையிலேயே சொல்லப்போனால் அது ஈஸியாக தான் இருக்கணும். நம்ம ஆட்டு பண்ணைக்கு வந்து நிறையா வந்து பொருள் வாங்க வேண்டியது இருக்குது. இனிமேல் ஒன்று ஒன்றா தான்ப்பா நம்ம வாங்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டிங் மிஷின் வாங்கணும், நம்ம அடை தீவனம் வைக்கிற ட்ரே 2 வாங்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம பசுந்தீவனம் நறுக்கி போடுறதுக்கு 2 ட்ரே அது மாதிரி தனியாக வாங்கணும். அதான் இன்னும் நிறைய பொருள் வாங்க வேண்டியது இருக்குது. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வர வருஷத்துக்குள்ளே, கூடிய சீக்கிரங்கிறாலே வர வருஷத்துக்குள்ளேங்கிறீங்களே பார்க்குறீங்களா, ஒன்று ஒன்றா வர வருஷத்துக்குள்ளே எல்லாத்தையும் வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். நம்ம அவங்களுக்காக தண்ணி பிடிச்சி வச்சாச்சு. இது வந்து புண்ணாக்கு ஊற வச்ச தண்ணி, இதில் பச்சை தண்ணி, 2 இதுலேயும் தண்ணி பிடிச்சி வச்சுருக்குறோம். மணி வந்து 6:05 ஆக போகுது. வந்துடுவானுங்க, இனிமே வரட்டும். அதுக்கப்புறம் நிறைய விஷயத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். எல்லாம் வந்துட்டானுங்க, தண்ணி குடிக்கிறானுங்க பாருங்க. வந்தவொடனே இந்த அடை தீவனத்தை தான் சாப்பிட்றானுங்க. ஓடி வாங்க ஓடி வாங்க ஓடி வாங்க. இன்றைக்கி ஒரு 1/4 மணி நேரம் லேட்டு. 6 மணிக்கெலாம் ஷார்ப்பாக வந்துடுவானுங்க. இன்றைக்கி மணி 6:15. சாயந்தரம் மேய்ஞ்சிட்டு வந்தால் தான் அந்த வயிறுலாம் நல்லா ஃபுல்லாக இருக்கும். காலையில் அந்த அளவுக்கு மேய்ச்சல் வந்து நம்ம கள்ளக்குடியில் வந்து மேய்ஞ்சிட்டு வர்றது தான். காலை மேய்ச்சல் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. சாயந்தரம் மேய்ச்சல் வந்து ஃபுல் கட்டிட்டு வந்துடுவானுங்க. எல்லோரும் வந்தாச்சு, தண்ணி குடிக்கிறானுங்க. குண்டான உள்ளதான் சுத்தமாக சாப்பிட்றானுங்க பாருங்கள். உடுக்க வந்து அங்கேயே மாட்டிக்கிச்சு பிள்ளைங்கள்ட்ட. இன்னொருத்தவங்க கமெண்டில் கேட்டிருந்தாங்க, அக்கா ஆட்டுக்கொட்டாய்க்கு தரை வந்து சிமெண்ட்டில் போடக்கூடாதா, மண் தரையாக தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக வந்து மண் தரை தான் இருக்கணும். சிமெண்ட் வந்து எக்காரணத்தை கொண்டும் சிமெண்ட் போடக்கூடாது. போட்டால் ஆடுங்களுக்கு கண்டிப்பாக வந்து நோய் வரும். நோய் வரும்னா வெய்ய நாளில் வந்து அதுங்களுக்கு வெய்ய தாங்காது. அதனால் மண் தரை தான் அதுங்களுக்கு நல்லதுப்பா. இது பாருங்கள், நம்ம வெறும் ஜல்லி மட்டும்தான் போட்டு விட்ருக்கோம். இதில் சிமெண்ட்டெல்லாம் பூசலை, சும்மா தான் வச்சுருக்கோம். இது வந்து யூரின் போனாக்கா உள்ளார இழுக்கணும். அதுங்களுக்கு படுத்துருக்கிறதுக்கும் மண் தரை தான் நல்லாயிருக்கும். சிமெண்ட் தரெலாம் சூடு ஏறும், அதனால் அதுங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். மண் தரை தான் பெட்ரு. அடுத்தது பார்த்திங்கன்னா, மேலேயும் வந்து கீத்து கொட்டாயாக இருக்கணும். இல்லை பனங்கீத்து இருக்கு இல்லையா, பனை ஓலை, அதால் சில பேர் கட்டியிருப்பாங்க. இந்த கீத்தை விட, தென்னங்கீத்தை விட வந்து பனங்கீத்து வந்து ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். கொட்டா சீட்டி போடுறது வந்து அவ்வளோக்கு நல்லது கிடையாது. அதனால தான் நம்ம வந்து வருஷத்துக்கு வருஷம் மாற்றினாலும் பரவாயில்ல, கீத்து கொட்டாயாக இருக்கணுங்கிறதுக்காக தான் கீத்து கொட்டா போட்டிருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா, இன்னொருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, இந்த ரீப்பெல்லாம் ஓட்ட ஓட்டையாக இருக்கு இல்லையா, இது வந்து சரி செய்யுங்க, கால் வந்து மாட்டிக்கும், ஆட்டுக்கு கால் உடஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக வந்து இது சரி செய்யணும். எப்படி இருந்துச்சுன்னா, கண்டிப்பாக ஆடுங்க வந்து திடீர்னு ஒடியாரும் போது உள்ளார காலை விட்டு மாட்டிக்குங்க. இது வந்து கண்டிப்பாக சரி பண்ணணும்ப்பா. இது வரைக்கும் எதுவும் நடக்கலை, ரொம்ப நாளாகவே இப்படி தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து அப்படியே அலட்சியமாக விட முடியாது. ரீப்பரை பாருங்கள், ரீப்பரை பேத்துட்டானுங்க. இது போட்டு 1 வருஷம்தான் ஆகுது. அதுக்கட்டியும் ஒரு ரீப்பரை பேத்துட்டானுங்க. இந்த ரீப்பரையும் அடிக்கணும். இது எங்கே கொண்டு போட்டிருக்கானுங்கன்னே தெரியல ரீப்பரை. அப்புறம் இதுக்கான செலவு வந்து சொல்லுங்கள், உங்கள் பரணைக்கு எவ்வளோ செலவானுச்சுன்னு சொல்லுங்கன்னு ஒருத்தவங்க கமெண்டில் கேட்டிருந்தாங்க. இதை வந்து இந்த செலவை வந்து நம்ம கணக்கு பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மரம்லாம் வந்து ரீப்பர்லாம் வந்து நம்ம சொந்தமாக வீட்டில் இருந்த மரத்தை அறுத்து ரீப்பர் கட் பண்ணி நம்ம வந்து இந்த ரீப்பர் அடிச்சிருக்கோம். அப்புறம் மூங்கி கடியெலாம் நம்ம மூங்கி கூத்துலேருந்து வெட்டிட்டு வந்த மூங்கி கடி தான். இதையும் வந்து நம்ம கணக்கு பண்ண முடியாதுப்பா. நம்ம சில பொருள் மட்டும்தான் வாங்கணும். இந்த இரும்பு பைப்பு, அப்புறம் கயிறு,
அப்புறம் கீத்து இது மட்டும்தான் வாங்கினோம். மற்றபடி எல்லாம் நம்ம சொந்தமான பொருள் வச்சு தான் செஞ்சுருக்கோம். நம்ம இது வரைக்கும் தான் வந்து நம்ம வீட்டில் இருந்த மரம் வந்துச்சு. இதுக்கப்புறம் ரீப்பர் வாங்குற மாதிரி வந்துச்சு. அதனால தான் நம்ம பாதிலேயே வந்து விட்ருக்கோம். பாதிலேயே விட்டதும் பரவாயில்ல. ஆடுங்க வந்து ஃப்ரீயாக நிற்க ஏறுறதுக்கு வந்து நல்லா இருக்குது. இதுவே நல்லா இருக்குது. நம்ம முழுசாக அடிக்கிறத விட இப்படியே இருந்தால் நல்லா தான் இருக்குது. அதுங்களுக்கு வசதியாக இருக்குது. நமக்குமே கூட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து வசதியாக இருக்குது. அப்புறம் இதோட நீட்டும் அகலம் பார்த்திங்கன்னா 11 அடி அகலம், 46 அடி நீட்டு. அதான் நம்ம எதுக்கு வந்து கீத்து கொட்டா நல்லது அப்படின்னு சொல்கிறோம் பார்த்திங்கன்னா, அனுபவத்தினால தான் சொல்கிறோம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 2 ஆடு தான் வாங்கியிருந்தோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அப்போ வந்து அந்த கொட்டா தான் போட்டிருந்தோம். சின்ன கொட்டா இருக்குது இல்லையா? இந்த கொட்டா தான் வந்து ஸ்டார்டிங்கில் 2 ஆடு வாங்கும்போது போட்டிருந்தோம். இந்த இதில் தான் போட்டிருந்தோம். இது வந்து வேப்ப மரத்து நிழல் வந்து அப்படியே இருக்கும். அதனால் இந்த கொட்டா வந்து குளிர்ச்சியாக தான் இருக்கும். அப்போலேருந்து வந்து வேப்ப மரம் இருக்குது. நம்ம 2017 ஆடு வாங்கணும்னு சொல்லியிருந்தோம். அப்போலேருந்து வேப்ப மரம் வந்து இப்படியே தான் இருக்குது. நம்ம வருஷத்துக்கு வருஷம் கழித்து விட்ருவோம். அதனால் இப்படி தான் இருக்கும். அந்த நிழல் இருக்க தொட்டு இந்த கொட்டா வந்து குளிர்ச்சியாக இருக்கும். அதுவே இது இருக்குது பார்த்திங்களா, இந்த சீட்டி கொட்டா, இது வந்து இந்த கொட்டா போடுறதுக்கு ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது தான். இதுவும் இப்போ போட்டது தான். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே நம்ம பண்ணையில் வந்து ஆடுங்க வந்து செட்டாக தான் குட்டி போடும்னு சொல்லியிருப்போம். அதாவது ஒன்று குட்டி போட ஆரம்பிச்சிச்சுன்னா அப்புறம் ஒரே ஏரியாக எல்லாமும் குட்டி போட்டு முடிச்சிடும். அப்புறம் 6 மாதத்துக்கு அப்புறம் 6 மாதத்துக்கு ஒரு நடை அப்படி தான் குட்டி போடுவானுங்க. அப்படி வந்து ஒரு 18 குட்டி வந்து போட்டுருந்தானுங்க ஒரே வாரத்தில். அப்போ அந்த கொட்டா கிடையாது. இந்த கொட்டாயில் தான் வந்து அந்த 18 குட்டியுமே வச்சுருந்தோம். அதோ தெரியுது பாருங்கள், நம்ம கள்ளக்குட்டிலாம் அள்ளி வைக்க முடியா, அந்த குண்டுக்குள்ளே தான் அவனுங்களை வச்சுருந்தோம். இந்த பலவையை போட்டு இதுக்குள்ளார தான் வந்து போட்டு வச்சுருந்தோம். அப்போ இப்போ சொட்டு நீர் வாயெல்லாம் போட்டு பின்னிருக்கோம். அப்போ வந்து ஒரு பச்சை வலை வச்சு சுற்றிடும் அடைச்சிருந்தோம். அதில் இந்த பலவையை போட்டு தான் அந்த 18 குட்டியுமே போட்டிருந்தோம். அப்போ நல்ல வெயில் காலமாக அந்த தொட்டு நல்ல வெயிலாக இருந்துச்சு அந்த வருஷம். பார்த்திங்கன்னா அந்த 18 குட்டியில் வந்து வெயில் தாங்காமல் வந்து 6 குட்டிங்க போல் இறந்து போயிட்டானுங்க. நம்ம பெரும்பாலும் பண்ணையில் வந்து குட்டிங்களோட இழப்பு வந்து எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் லாபம் வரும். அதனால் குட்டிங்க வந்து எக்காரணத்தை கொண்டும் எங்களுக்கு எதுவும் ஆகிடாமல் பார்த்துக்கணும். அதுதான் பெரிய விஷயம். அந்த வருஷம் பார்த்திங்கன்னா 6 குட்டி வந்து 18 குட்டியில் வந்து 6 குட்டி இறந்து போச்சு. அது காரணம் வந்து வெயில் தான். அப்போ தான் நினச்சோம் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, வருஷம் கீத்து மாற்றினாலும் பரவாயில்ல, நம்ம கீத்து கொட்டா தான் கட்டணும் அப்படின்னு முடிவுக்கு வந்து தான் அந்த கீத்து கொட்டாயை கட்டணும். எல்லோரும் சொன்னாங்க கீத்து கட்டிட்டு மேலே சீட்டி போட்டு விட்ருங்க அப்படின்னாங்க. அதெல்லாம் எதுவும் வேணாம் அப்படி சொல்லி தான் அதை வந்து செஞ்சுருக்குறோம். இன்னும் சில பேர்லாம் வந்து ஆண்டு வருமானம் எவ்வளோன்னு சொல்லுங்கள், மாத வருமானம் எவ்வளோன்னு சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து நம்ம ரெகுலராக கணக்கு பண்ண முடியாது. கொஞ்சம் கூடும் கொஞ்சம் குறையும். அது இத்தனை ஆடு தாயாடு வச்சுருக்கோங்கிறத பொறுத்து தான் இருக்குது. அப்புறம் வேறு என்ன கொஸ்டின்? இன்னொருத்தவங்க கேட்டிருந்தாங்க, உங்கள் பண்ணையில் பெரிய கிடாயை காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க பெரிய கிடான்னு சொல்லியிருந்தது வந்து நம்ம ஆட்டுக்காக உள்ள கிடாயை தான் காமிக்க சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நானா. ஏன்னா பெரிய கிடானா அதை தான் கேட்டுருந்துருப்பாங்க. இதோ இருக்கான் பாருங்கள், இப்போ போனான் இல்லையா, இதோ வயிற்றில் வெள்ளை, அவன் தான் நம்ம பண்ணையிலே உள்ள பெரிய கிடா. அதாவது ஆட்டுக்காக உள்ள கிடாய். நம்ம 3 வச்சுருந்தோம், 2 கொடுத்துட்டோம். இப்போ தான் ஒரு கொஞ்ச நாளைக்கு 9 ஆடு கொடுத்தோம். இப்போ இவன் ஒண்டி தான் இருக்கான். இவன் தான் நம்ம பண்ணைக்கு உள்ள கிடாய். இவன் தான் இவன் வந்து உடுக்கையோட புள்ள. ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் யார் உடுக்க அப்படின்னு சொல்லிட்டு, அவனோட புள்ள தான். அவ்வளோதான்ப்பா. நம்ம வந்து நிறையா கொஸ்டினுக்கு வந்து பதில் சொல்லிட்டோம் இந்த வீடியோவில். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. எல்லோரும் வந்து படுத்துட்டானுங்க. சின்னவங்களாம் படுத்துட்டாங்க, பெரியவங்களாம் வந்து இனிமேல் தான் இடம் பிடிப்பானுங்க. மணியும் பார்த்திங்கன்னா 6:30 ஆக போகுது, 6:26. உப்பு சாப்பிட்றோம் பாருங்கள். ஓகேப்பா, நம்ம இன்னொரு வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம்.